இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்க்ல இருந்து ஆக்டிவ் மணி அப்படிங்கிற ஒரு நியூ சர்வீஸை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டிவ் மணினா என்ன, ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஆக்டிவ் மணினால நமக்கு என்ன பெனிஃபிட்டு, ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எப்படி வந்து ஒரு ஆக்டிவ் மணியை வந்து எனபிள் பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்துட்டு கோட்டாக் பேங்க்ல ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நிறைய பேர் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் வந்து அப்ளிகபிள் தான். ஸோ இந்த ஆக்டிவ் மணி மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7% வரைக்கும் நம்மளால் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுதான் இதோட மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் ஆக்டிவ் மணினா என்ன, இந்த ஆக்டிவ் மணி எப்படி ஒர்க் ஆகுது, இது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும், எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கிறேன். என்னோட அக்கௌண்ட்டில் உங்களுக்கு லைவ் டெமோவாக காமிக்கிறேன். எப்படி இந்த ஆக்டிவ் மணியை எனபிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு லைவாகவே டிஸ்பிளே பண்ணுறேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்துட்டு இதை எனபிள் பண்ணி உங்களால் வந்து 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் வித்தவுட் எஃப்டியில். ஸோ அதை பற்றின டீட்டெயிலை இப்போ வந்து லைவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மணினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நார்மலாக நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% இல்லை 2.5% தான் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம எஃப்டிக்கில் வந்து டெபாசிட்டட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோட்டாக் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எஃப்டி அக்கௌண்ட்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து எஃப்டியில் வந்து அமௌண்ட்டை போடாமையே நம்ம வந்து இந்த 7% இன்ட்ரெஸ்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த வே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மணி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிக்சரை வந்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். பட் நம்ம வந்துட்டு ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டோட, அதாவது கோட்டாக் பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டோட மினிமம் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருந்தது அப்படின்னா, ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மினிமம் பேலன்ஸ் 25,000 இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து 30,000 விட்டுட்டு 30,000க்கு மேலே இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு வந்து ஸ்வைப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஃப்டியில் இருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம வந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டேஸ்க்கு நீங்கள் வந்து பணத்தை எடுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டில் வந்துட்டு வெறும் 3% தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும், இல்லை 3.5 இல்லை 2.5 தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். பட் நமக்கு வந்து இந்த மாதிரி எஃப்டிக்கு நம்மளோட அந்த மினிமம் பேலன்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்வைப் ஆகிறதுனால நம்மளால் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து கோட்டாக் பேங்க் கொண்டு வந்திருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த சர்வீஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மணி. ஸோ இப்போ வந்து அதை லைவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மினிமம் பேலன்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் தான் வச்சிருப்போம். ஆனால் நமக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறப்போ எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இந்த எஃப்டிக்கு வந்து மாறக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 10,000 தான் வந்து உங்களுக்கு ஸ்வைப் ஆகும். ஸோ அதனால வந்து நம்மளோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நார்மல் கோட்டாக் பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் வச்சிருந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட அக்கௌண்ட்டில் 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய மல்டிபிள் ஆஃப் 10,000 அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். அது எப்படி அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh நான் வந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கௌண்ட்டில் வந்து 25,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ், அதாவது நான் வச்சிருக்கிறது ஜீரோ பேலன்ஸ் தான், பட் அவங்களோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எஃப்டிக்கு வந்து ஸ்வைப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த எஃப்டிக்கு வந்து ஸ்வைப் ஆகக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 10,000, அதாவது 10,000 20,000 30,000 அப்படி தான் வந்து எஃப்டிக்கு வந்து ஸ்வைப் ஆகுமே தவிர 10,000க்கு கீழே 8,000 7,000 5,000 அந்த மாதிரி வந்து ஸ்வைப் ஆகாது. அதை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மல்டிபிள் ஆஃப் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000ங்கிறது மினிமம் பேலன்ஸ்,
பேலன்ஸ் அப்புறம் ஒரு 5000 அந்த 5000 வந்து இங்கே ஸ்வைப் ஆகாது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000 நம்மளோட அக்கௌண்ட்டில் விட்டுட்டு நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள அந்த மினிமம் பேலன்ஸ் போக 30,000 போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு வந்து ஸ்வைப் ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை இந்த அமௌண்ட்டை வந்து எடுக்காமல் ரொம்ப நாள் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டில் போட்ட பணத்தை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க, வட்டி வரும், அந்த 3.5% வட்டி மட்டுமே நம்பியே நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 70,000 ரூபாய் வந்து எஃப்டிக்கு மாறிடும். அப்படி இருக்கிறப்போ இந்த 70,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட்டட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 30,000 ரூபாய் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸாக வந்து மெயின்டைன் ஆகும். இதுக்கு வந்து வட்டி வந்து கம்மியாக வரும், இதுக்கு வந்து வட்டி வந்து அதிகமாக வரும். இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிகமான வட்டியை வந்து ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷனில் அடுத்த ஒரு 5 டேஸ் கழிச்சு மறுபடியும் என்கிட்ட வந்து ஒரு 35,000 ரூபாய் வருது. இதை வந்து நான் என்னோட அக்கௌண்ட்டில் டெபாசிட்டட் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ என்னோட சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65,000 இருக்கும். இந்த 65,000த்தில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 25,000 தான். 25,000 ரூபாய்க்கு மேலே மல்டிபிள் ஆஃப் 10,000 இருந்தது அப்படின்னா அப்படியே இங்கே ஸ்வைப் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 25,000 போக மீதி இருக்கக்கூடிய 40,000 ரூபாய் அப்படியே வந்து அடுத்த எஃப்டி ஒன்று கிரியேட்டட் ஆகி அதில் வந்து உங்களுக்கு டெபாசிட்டட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் நம்மளோட அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ். ஸோ இதுக்கு கீழே வந்து இதில் இருந்து உங்களுக்கு ஸ்வீப்ட் ஆகாது. 25,000 ரூபாய்க்கு மேலே மல்டிபிள் ஆஃப் 10,000 அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு எஃப்டிக்கு வந்து சேஞ்சஸ் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 எஃப்டி இருக்கும். 2 எஃப்டிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு 40,000 அமௌண்ட் வந்து தேவைப்படுது. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக உங்களோட ஏடிஎம்மில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரு 40,000 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 40,000 ரூபாயும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து கிடச்சிரும். நீங்கள் வந்து உள்ள போய் எஃப்டியிலேருந்து கிளியர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. 40,000 ரூபாயும் அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணும்போது உங்கள் கைக்கோ இல்லை வந்துட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வேறு யாருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அப்படியே டெபிட்டட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்டியில் இருக்கக்கூடிய 40,000 ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ இந்த ஒரு எஃப்டி மட்டும் இருக்கும். உங்களோட மினிமம் பேலன்ஸ் 25,000 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதே மாதிரி மறுபடியும் ஒரு 40,000 ரூபாய் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இந்த எஃப்டியில் உள்ள பணம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வித்ட்ரால் ஆகும். ஸோ இது போக இருக்கக்கூடிய ஒரு 30,000 ரூபாய், இந்த 30,000 ஒரு வேளை நீங்கள் ஒரு 180 டேஸ்க்கு வித்ட்ரா பண்ணாமே வச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த 7% இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட்டட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணி வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆடட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து 180 டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட்டட் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலாக இப்போ வந்து இந்தியன் பேங்க்லலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட்டில் வெறும் 2.5% தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இது நீங்கள் எஃப்டிக்கு வந்து மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6% வரைக்கும் கொடுப்பாங்க. இது வந்து கொட்டாக் பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் எஃப்டிக்கு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு வந்து அதுவே ஸ்வைப் ஆகிக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் கொட்டாக் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயில் இந்த மாதிரியான ஒரு மெத்தட் வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டோட மினிமம் பேலன்ஸ் எவ்வளவோ அதுக்கு மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு வந்து ஸ்வைப் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த எஃப்டியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி எஸ்பிஐயில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ கொட்டாக்கில் இப்போ தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி நீங்கள் வந்து எஃப்டியில் உள்ள பணத்தை வந்து எடுக்கிறதுனாலையும் இல்லை உங்களோட அக்கௌண்ட்டில் அதிகமான பணத்தை டெபாசிட்டட் பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு பெனால்ட்டியோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. இது வந்து எஃப்டியாகவே உங்களுக்கு வந்து அதாவது நம்மளோட பணம் வந்து வட்டியை பொறுத்தவரையில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டியாக கன்சர் ஆகும். அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எஃப்டியாகவே வந்து எடுத்துக்காது. ஸோ நம்மளோட சேவிங் அக்கௌண்ட்டில் பணம் வந்து வச்சுருந்தா நம்ம எப்படி வந்து வித்ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கிற பணத்தை வந்து வித்ட்ராவும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆக்டிவ் மணினால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆக்டிவ் மணியை யாரெல்லாம் எனபிள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொட்டாக் பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஆக்டிவ் மணியை வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக கொட்டாக் பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. நீங்கள் வந்து ஜீரோ பேலன்ஸ் வச்சுருந்தாலும் சரி இல்லை ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி உங்களோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. அந்த 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மணிக்கு மூவ் ஆகும். இது நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000
கிடையாது. உங்களுக்கு அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் 50,000க்கு மேல இருந்தா மட்டும் தான் அது ஆக்டிவ் மணிக்கு வந்து மூவ் ஆகும். அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவ் மணி அக்கவுண்ட்ட வந்து எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இத வந்து எனபிள் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இத வந்து எனபிள் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில நீங்க உங்க அக்கவுண்ட்ல வந்து 1,00,000 மெயின்டெயின் பண்ணா கூட இந்த ஆக்டிவ் மணிக்கு உங்களோட அமௌண்ட் வந்து ஸ்வைப் ஆகாது. இதனால உங்களுக்கு இந்த மாதிரியான ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து இந்த ஆக்டிவ் மணிய எனபிள் பண்றது அப்படிங்கிறத லைவாவே பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கொட்டாக் பேங்க் அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Kotak 811 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து காமிக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மணி அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு 7% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஆக்டிவ் மணியை எனபிள் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து எனபிள் பண்ணணும். இப்படி நம்ம வந்து எனபிள் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்டிவ் மணி வந்து எனபிள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப்டிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இதை எனபிள் பண்ணுறது. இப்போ இதை வந்து எனபிள் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனபிள் ஆக்டிவ் மணி அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனபிள் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஒன்ஸ் இதை வந்து எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் அதிகமான பணம், அதாவது 25,000 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி, 10,000 மல்டிபிள் ஆஃப் 10,000 எவ்வளோ இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எஃப்டிக்கு வந்து ஸ்வைப் ஆகிரும். இப்படி ஸ்வைப் ஆகிறதுனால உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வட்டியை வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ பேலன்ஸ் தான். இது வந்து ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. வெறும் 1,561 ரூபாய் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஆக்டிவ் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் எனபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி எனபிள் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஃபியூச்சரில் எப்போவாவது நம்ம வந்துட்டு ஒரு 25,000க்கு மேலே வந்து அமௌண்ட் வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ஆக்டிவ் மணிக்கு ஷிஃப்ட் ஆகும். இதனால நம்மளால் அதிகமாக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் மணியை நம்ம வந்து எனபிள் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து கொட்டாக் பேங்க்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு வேல்யூபிள் ஃபியூச்சரை வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.